தெலுங்கு மொழி பேசும் பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கு. தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரியை ஹைதராபாத்தில் வைத்து கைது செய்த தனிப்படை போலீசார். சினிமாவில் மீண்டும் புயலை கிளப்பிய காப்பிரைட்ஸ் பிரச்சினை. இணையத்தில் கொழுந்துவிட்டு எரியும் தனுஷ் நயன்தாரா மோதல். தன்னையும் தன் கணவரையும் நடிகர் தனுஷ் பழிவாங்குவதாக நடிகை நயன்தாரா குற்றச்சாட்டு. பியாண்ட் த ஃபேரி டெய்ல் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சியை பயன்படுத்தியதற்கு நோட்டீஸ் அனுப்பியதற்காக கடும் கண்டனம். மற்றவர்களின் துயரத்தை கண்டு மகிழ்ச்சி அடைபவர் நடிகர் தனுஷ். நஷ்டஈடு கேட்ட தனுஷின் செயல் கீழ்த்தரமானது என்றும் நயன்தாரா காட்டம். நயன்தாராவுக்கு பிரபல நடிகைகள் பார்வதி, நஸ்ரியா, ஐஸ்வர்யா லட்சுமி, அனுபமா ஆகியோர் ஆதரவு. நடிகை அஞ்சு குரியன், தயாரிப்பாளர் ரியா சிபு உள்ளிட்டோரும் நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவித்தனர். யாரும் யாரையும் வெறுக்க வேண்டாம் என தனுஷ் பேசிய வீடியோவை பகிர்ந்த விக்னேஷ் சிவனின் பதிவு திடீர் நீக்கம். தனுஷ் நயன்தாரா இடையிலான பிரச்சினை திடீரென்று பூதாகரமான நிலையில் வீடியோவை நீக்கிய விக்னேஷ் சிவன். நானும் ரவுடிதான் படப்பிடிப்பில் நயன்தாராவுடன் விக்னேஷ் சிவன் உரையாடும் வீடியோ இன்ஸ்டாவில் பகிர்ந்த விக்னேஷ் சிவன். இந்த வீடியோவை இங்கே பார்த்து கொள்ளுங்கள் என தனுஷ் நஷ்டஈடு கேட்டது தொடர்பாக கிண்டல் அளித்து 3 வினாடி வீடியோ பதிவு. LIC என்ற படத்தலைப்பை விக்னேஷ் சிவன் படத்திற்கு வைத்து விளம்பரப்படுத்தியது எந்த வகையில் நியாயம்? நயன்தாராவுக்கு தயாரிப்பாளரும் இயக்குனருமான SS குமரன் கேள்வி. சென்னை குன்றத்தூரில் எலி மருந்தால் மூச்சு திணறி 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். தியாகராய நகரில் உள்ள பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்திற்கு வேளாண் துறை அதிகாரிகள் சீல் வைப்பு. ஹைதராபாத்திலிருந்து திருப்பதி சென்ற இண்டிகோ விமானத்தில் திடீரென்று இயந்திர கோளாறால் அவசரமாக சென்னையில் தரையிறக்கம். விமானியின் துரித நடவடிக்கையால் விமானத்தில் இருந்த 177 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் நாளை பராமரிப்பு பணி காரணமாக கடற்கரை ரயில் பல்லாவரம் மட்டுமே இயங்கும். பயணிகளின் வசதிக்காக தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து நாளை 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். தமிழ்நாட்டில் தீவிரமடைந்திருக்கும் வடகிழக்கு பருவமழை. வேலூர், திருப்பூர், ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு. குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி எதிரொலி. ஞாயிற்றுக்கிழமை சென்னை, திருவள்ளூர், தஞ்சை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் 32.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் 31.6 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையால் குற்றால அருவிகளில் காற்றாற்று வெள்ளம். பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கியிருக்கும் மழைநீர். முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியிருப்பதால் சாலையை கடக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதி.
வேலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையங்களில் தேங்கிய மழை தண்ணீர் குளம் போல் காட்சியளிக்கும் பேருந்து நிலையங்கள். ஈரோடில் கனமழை பொழிந்து வரும் நிலையில் மழை நீருடன் கலந்த கழிவுநீர். சாலைகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமம். கடலூரில் பெய்து வரும் கனமழையால் ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள ஆற்றுப்பாலம் நீரில் மூழ்கியது. புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளை இணைக்கும் பாலத்தில் வெள்ளத்தால் போக்குவரத்து பாதிப்பு. ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஓட்டுநருக்கு வரும் 20ஆம் தேதிக்குள் ஓய்வு கால பலன்களை வழங்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாவிட்டால் நேரில் ஆஜராக நேரிடும் என விழுப்புரம் கோட்ட நிர்வாக இயக்குநருக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. அதிமுக ஆட்சியில் மதுரை மாநகராட்சிக்கு கொண்டு வரப்பட்ட குடிநீர் திட்டங்கள் முடக்கப்பட்டதாக கூறி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்று கண்டன முழக்கம். தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கு கட்டணம் நிர்ணயித்து பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. தமிழக அரசும் கட்டண நிர்ணய குழுவும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராமநாதபுரம் RS மங்கலத்தில் மாட்டின் தலையை சாலையில் வெட்டி வைத்ததால் பரபரப்பு. கொடூர செயலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வேண்டுகோள். கடலூர் மாவட்டம் பருத்திக்குடி கிராம நிர்வாக அலுவலர் வீரப்பனுக்கு லஞ்ச வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. தானே புயல் நிவாரணம் வழங்க லஞ்சம் பெற்றது உறுதியான நிலையில் கடலூர் சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் கன்கீர் மாவட்டங்களுக்கு இடையே வனப்பகுதியில் நக்சல் ஒழிப்பு நடவடிக்கைகள். பாதுகாப்பு படையினர் நிகழ்த்திய தாக்குதலில் நக்சலைட்டுகள் 5 பேர் சுட்டுக் கொலை. அரசுமுறை பயணமாக நைஜீரியாவுக்கு புறப்பட்டு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல். மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவின் பையை சோதனை செய்த தேர்தல் அதிகாரிகள். தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த தன் கட்சி பொறுப்பாளர்களை சந்திக்க ஏக்நாத் ஷிண்டே சென்றிருந்த போது சோதனை. மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு மத்தியிலும் கோயிலுக்கு சென்ற காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அகல்யா நகரில் உள்ள ஷிரடி சாய்பாபா கோயிலில் வழிபாடு. மணிப்பூர் மாநிலம் ஜிரிபா மாவட்டத்தில் 6 பேர் கடத்தி சென்று கொல்லப்பட்டதால் மீண்டும் பதற்றம். பாஜக MLA வீடு சூறை. பொதுமக்களின் போராட்டத்தால் மேற்கு இம்பாலில் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். மாநில அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ். ஆந்திர மாநிலம் நரசாராவ்பேட்டையில் விடுதி மாடியிலிருந்து குதித்து பள்ளி மாணவி தற்கொலை. சக மாணவிகளிடையே ஏற்பட்ட சிறிய சண்டை காரணமாக மாணவி எடுத்த விபரீத முடிவு. இலங்கைக்கான புதிய பிரதமர் மற்றும் அமைச்சரவையை வரும் திங்கட்கிழமை அறிவிக்கிறார் அதிபர் அனுரகுமார திசநாயக்க. தேசிய மக்கள் சக்தி கட்சி இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து அமைச்சரவை பதவியேற்கிறது.
அமெரிக்க அதிபர் பதவிக்கு டொனால்ட் ட்ரம்ப் வருவதால் யுக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வரும். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நம்பிக்கை. ஈரானில் ஹிஜாப் அணியாத பெண்களை சரி செய்ய மனநல சிகிச்சையகம். ஈரான் அரசின் சர்ச்சைக்குரிய அறிவிப்பால் மக்கள் கொந்தளிப்பு. பதினான்காவது தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற ஒடிஷா இறுதிப் போட்டியில் 5-1 என்ற கோல் கணக்கில் ஹரியானாவை வீழ்த்தி அசத்தல் வெற்றி. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் மைக் டைசனை தோற்கடித்த இளம் வீரர் ஜோக் பாலுக்கு 338 கோடி ரூபாய் பரிசுத் தொகை. தோல்வியடைந்த மைக் டைசனுக்கு 169 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியிருக்கும் புஷ்பா 2 படத்தின் ட்ரெய்லர் நாளை மாலை வெளியாகிறது. புதிய போஸ்டரை பகிர்ந்த படக்குழு அறிவிப்பு. அர்ஜுன் தாஸ், அதிதி சங்கர் இணைந்து நடித்திருக்கும் ஒன்ஸ் மோர் படத்தின் 2வது சிங்கிள் வெளியீடு. இதயம் என்ற பாடலை வெளியிட்டது படக்குழு.